Hi friends, welcome to Sudha Satal. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வெஜ் சால்னா அண்ட் வீட் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்பவே எம்மியான டிஷ். வாங்க பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு நான் கட் பண்ண மாதிரி இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 5-6 பட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அரை முடி தேங்காயை துருவி வச்சுக்கோங்க, 8 கேஷ்யூ, 5 கிராம்பு. இது கூட அன்னாச்சி பூவும் எடுத்துக்கோங்க. சால்னா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் சோம்பு, மிளகு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த சால்னாக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த பேஸ்ட்டு தான். இதுதான் கையேந்தி பவனில் வர்ற அந்த சால்னா டேஸ்ட் மாதிரியே இருக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதை ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது துருவி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 1 மினிட் வறுத்ததுக்கப்புறமா கேஷ்யூ நட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், லைட் கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்குதா? இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கடலெண்ணெய் தான் இந்த சால்னாக்கு டேஸ்ட்டு தரதேவும். எண்ணெய் நல்லா சூடானதும் அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அப்படியே கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த சால்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் இல்லைனா மட்டன் சால்னா செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சிக்கன் இல்லைனா மட்டன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதையும் ஆட் பண்ணி நல்லா
வதக்குங்க. தேவையான அளவு உப்பு. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், போதும். இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வைங்க. இதுவே சிக்கன் சால்னா அப்படின்னா 3 விசில், மட்டன் சால்னா அப்படின்னா 6 to 8 விசில் வைங்க. நான் ஆல்ரெடி பரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி தான் பிசைஞ்சிக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உருட்டுறப்போ நல்லா ஆயில் அப்ளை பண்ணி உருட்டுங்க, இல்லைன்னா நல்லா ஒட்டும். இதில் மெயினே வந்து நல்லா நிறைய ஆயில் அப்ளை பண்ணாதான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல லேயர்ஸ் தெரியும். நல்லா ஆயில் அப்ளை பண்ணி உருட்டிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு நிறைய பரோட்டா லேயர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக உருட்டிக்கோங்க. நான் வந்து இந்த கல்லோட சைஸ்க்கு தான் நான் வந்து உருட்டுறேன். இப்போ அதை நைஃப் வச்சு சின்ன சின்ன பீசஸாக ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடித்ததும் அதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க அப்படியே. இப்போ சப்போஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா இது மேலேயும் திருப்பியும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு ஒட்டலை, ஸோ ஆயில் அப்ளை பண்ணல. இதை அப்படியே திருப்பியும் ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி லாஸ்ட்டாக வர்றதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சப்பாத்தி கட்டையை யூஸ் பண்ணாதீங்க. கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாதான் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் நல்லாவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கை வச்சே நல்லா தட்டிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தனா தெரியும். சால்னா குக் ஆகிடுச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே எம்மியான சால்னா ரெடி. நான் பரோட்டாவை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ரொம்பவே எம்மியாக இருக்குதுங்க, நிறைய லேயர்ஸ் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.